அமெரிக்காவில் அத்துமீறி குடியேறி உள்ள வெளிநாட்டினரை வெளியேற்ற அந்த நாட்டு அதிபர் முடிவு செய்துள்ளார். இதற்கான கணக்கெடுப்பு பணிகள் மற்றும் ரெய்டுகள் தொடங்கிவிட்டன. இதனால் இந்தியர்கள் பலரும் வெளியேற்றப்பட வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் முறையாக விசா பெற்று அங்கே வசிக்கும் இந்தியர்களுக்கு இதனால் பிரச்சனை இல்லை. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசிக்கும் இந்தியர்களை நாடு கடத்த இந்தியா திட்டமிட்டுள்ளது. சுமார் 18,000 பேர் முதல் கட்டமாக இந்தியா கொண்டு வரப்படலாம். அமெரிக்காவின் வரி விதிப்பை தடுக்க இந்தியா இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என கூறுகிறார்கள். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியே வரலாம். ஆனால் அமெரிக்க வட்டார தகவலின்படி அந்த நாட்டு அரசின் கணக்குப்படி அங்கே 7 லட்சம் இந்தியர்கள் சட்டவிரோதமாக குடியேறி உள்ளனர். இதில் கணிசமானோர் குஜராத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் எல்லோரும் மெக்சிகோ வழியாக அமெரிக்கா சென்று அங்கே தஞ்சமடைந்து வசித்து வருகின்றனர். இவர்கள்தான் அதிக அளவில் இந்த சட்டத்தால் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் தெற்கு எல்லையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எமர்ஜென்சி கொண்டு வந்துள்ள நிலையில் அங்கிருந்து வெளிநாட்டினர் வெளியேற்றப்பட உள்ளனர். அத்துமீறி குடியேறியவர்கள் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். இதற்கான கணக்கெடுப்பு இந்திய நேரப்படி நேற்று காலையிலிருந்து நடந்து வருகிறது. நாடு முழுவதும் தங்கியுள்ள சட்டவிரோத அகதிகளை வெளியேற்ற ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கிறார். தாமஸ் டி ஹோமன் நாட்டின் எல்லைகள், கடல் மற்றும் வான்வெளி எல்லை பாதுகாப்பு துறைக்கு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதாவது அமெரிக்காவில் அத்துமீறி அனுமதியின்றி குடியேறி உள்ளவர்களை வெளியேற்றுவதற்கும் புதியதாக மக்கள் ஊடுருவதை தடுக்கவும் தாமஸ் டி ஹோமனை ட்ரம்ப் உள்ளே கொண்டு வந்துள்ளார். அவரின் உத்தரவின் கீழ் இந்த ரெய்டு தொடங்கியுள்ளது. தெற்கு அமெரிக்க எல்லையில் எமர்ஜென்சி தொடங்குவதாக அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். எல்லாவிதமான முறைகேடான எல்லை பகுதிகளும் மூடப்படும். அமெரிக்காவில் அத்துமீறி ஆவணங்கள் இன்றி உள்ளவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என அதிரடியாக அறிவித்திருக்கிறார் ட்ரம்ப். தெற்கு எல்லை என்பது மெக்சிகோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் எல்லையாகும். மெக்சிகோவையும் அமெரிக்காவையும் பிரிக்கும் சர்வதேச எல்லைதான் அமெரிக்காவின் இந்த தெற்கு பார்டர். ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 350 மில்லியன் மக்கள் இந்த பகுதியை ஆவணங்களின்றி கடந்து அமெரிக்கா உள்ளே நுழைகின்றனர். இங்கே ஏற்கனவே பெரிய பெரிய கம்பி வேலிகள், மின்சார வேலிகள் உள்ளன. அதையும் மீறி மெக்சிகோவிலிருந்தும் ஏன் குஜராத்திகள் கூட மெக்சிகோ வழியாக அமெரிக்கா உள்ளே நுழைகிறார்கள். இந்தியாவிலிருந்து மற்ற மாநிலங்களை காட்டிலும் குஜராத்திலிருந்து தான் அதிக அளவிலான மக்கள் அந்த வழியாக செல்கிறார்களாம். இப்படி வரக்கூடிய அகதிகளை தடுக்கும் விதமாக தெற்கு எல்லை பகுதியில் ட்ரம்ப் எமர்ஜென்சியை கொண்டு வர முடிவு பண்ணியிருக்கிறார். ஏற்கனவே கடந்த ஆட்சியிலேயே அவர் அந்த பகுதியில் எமர்ஜென்சியை கொண்டு வந்தார். அதை நாடாளுமன்றம் எதிர்த்து வாக்களித்த நிலையில் அதை வீட்டோ அதிகாரம் மூலம் நீக்கி எமர்ஜென்சியை தெற்கு எல்லை பகுதியில் அமல்படுத்தினார். ட்ரம்பின் முந்தைய நிர்வாகத்தில் மூத்த குடியேற்ற அதிகாரியாக தாமஸ் டி ஹோமன் பதவி வகித்து வந்தார். அப்போது அந்த பணியை அவர் வெகு சிறப்பாக செய்தார். அதோடு அகதிகள் குடியேற்றத்தை வெகுவாக கட்டுப்படுத்தினார். இவர் ட்ரம்பிற்கு மிகவும் நெருக்கமானவர். இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், இந்த தேர்தலில் அகதிகள் விவகாரம் உச்சத்தில் இருந்தது. அமெரிக்காவில் வெளிநாட்டினர் முறைகேடாக குடியேறுவதை ட்ரம்ப் கடுமையாக எதிர்த்தார். இதை பைடன் கமலா அரசு தடுக்க தவறிவிட்டதாக புகார்களையும் வைத்தார். அதிலும் இந்த விவகாரத்திற்கான எல்லை தொடர்பான துறையை கமலா நேரடியாகவே கவனித்து வந்தார். அவர் எல்லையை பாதுகாக்க தவறிவிட்டார் என்று புகார்களை ட்ரம்ப் வைத்தார். இப்படிப்பட்ட நிலையில்தான் தாமஸ் டி ஹோமன் நாட்டின் எல்லைகள், கடல் மற்றும் வான்வெளி எல்லை பாதுகாப்பு துறைக்கு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்.